டாக்டர், வேஜினிஸ்மஸ் அப்படின்னா என்ன? அதை நம்ம க்யூர் பண்ண முடியுமா? வஜைனிஸ்மஸ் அப்படிங்கிறது பெண்களோட பெண்ணுறுப்போட தசைகள் இறுக்கமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வஜைனிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வஜைனிஸ்மஸ்னால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, திருமணமான பெண்கள் முதலிரவின் போதோ அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் அந்த அட்டெம்ப்ட் நடக்கும்போது கணவனோட அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணோட உறுப்பை பெண்ணுறுப்பில் நம்ம பெனட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஃபோர் பிளேலாம் நல்லா பண்ணுவாங்க, ரொமான்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மேல் ஹஸ்பண்ட் பெனட்ரேட் பண்ண போகும்போது அவங்க ஹிப்பை பிடிச்சிட்டு அவங்க மேலோட ஹிப்பை உள்ள இன்செர்ட் பண்றதுக்கும் இன்டர்கோர்ஸ்க்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதனால அவங்களோட செக்ஸ் வைக்கிற அட்டெம்ப்ட் தள்ளி போயிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபெர்டிலிட்டி இஷ்யூ டாக்டர் கிட்ட வரும்போது இன்டர்கோர்ஸ் ப்ராப்பரா வச்சிங்களான்னு கொஸ்டின் பண்ணும்போது தான் இந்த வஜைனிஸ்மஸ் இருக்குதா அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வஜைனிஸ்மஸ் ட்ரீட்டபிளா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த டைலேட்டர்ஸ் வச்சு கைனகாலஜிஸ்ட் டைலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால சில பேர் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஜெல்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. லூப்ரிகேஷனால பெயின் கம்மியா இருந்ததுன்னா அதனால இன்டர்கோர்ஸ் வைக்க முடியும். அதுவும் முடியல அப்படின்னா ப்ராப்பரா எக்ஸாமின் பண்ணிட்டு டயக்னோஸ் பண்ணிட்டு சம் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் இதில் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டு, வஜைனிஸ்மஸ் இருந்தால் தயங்காம ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும்.